ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/2/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 31/12/2009. இந்த நியூ இயர் முரளி, இந்த புத்தாண்டில் மாற்றியமைக்கும் சக்தியின் வரதானத்தினால எதிர்மறையை நேர்மறையாக மாற்றியமைத்து சங்கல்பம், சுவாசம், சமயம் எல்லாத்தையும் பயனுள்ளதாக்குங்கள், வெற்றிமூர்த்தி ஆகுங்கள். ஏன்னா எதிர்மறையான விஷயத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணமும் வேஸ்ட்டு, சுவாசமும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. அதை நேர்மறையாக மாற்றும்போது தான் அது பயனுள்ளதாக ஆகுது. இன்று புது வாழ்வை கொடுக்கிற பாபா புது வாழ்வை அடைஞ்ச குழந்தைங்களை பார்க்குறார். புது யுகத்தை படைக்கிறதுக்காக தான் இந்த புதிய வாழ்க்கையே இல்லையா? புது வாழ்க்கை நம்ம வாழறதுக்கு காரணம் புது யுகத்தை படைக்கிறதுக்கு. உலகத்தினர் நியூ இயர் கொண்டாடுறாங்க, ஆனால் நியூ லைஃப் அடைஞ்சிருக்கிறீங்க நீங்கள் இல்லையா? புது வாழ்க்கையை அடைஞ்சிருக்கிறீங்க நீங்கள். அதனால் நீங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. புது யுகம் வந்துடுச்சு அப்படின்ற சந்தோஷமான செய்தியை கொடுக்குறீங்க. உங்களுக்கு பாபா பொன்னுலகையே பரிசாக கொடுக்குறார் இல்லையா? நியூ இயர் கிஃப்டாக புது உலகத்தையே கொடுக்குறார் இல்லையா? மற்றவங்களாம் என்ன பெருசாக கிஃப்ட் கொடுத்துட முடியும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது? ஸோ அந்த பொன்னுலகின் பரிசு நம்முடைய பிறப்புரிமை அப்படின்ற பெருமிதம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த கலியுகத்தில் யாருக்காவது ஒரு எவ்வளோ பெரிய பரிசு வேணாலும் கொடுக்கலாம். அது என்னவா இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் கிரீடம் கொடுக்கலாமா, ஒரு பதவியே கொடுக்கலாமா? ஆனால் உங்களுக்கு பொன்னுலகத்தையே பரிசாக கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஏமாத்திரம், அதெல்லாம் ஒரு பெரிய பரிசா? உங்கள் உள்ளத்தில் நமக்கு பாபா மிக உயர்ந்த பரிசு கொடுத்துருக்கிறார். புது யுகத்தையே கொடுக்குறார், புது உலகத்தையே கொடுக்குறாருன்ற மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் இருக்குது. அதனால் கவலையற்றவராக இருக்கிறீங்க இல்லை? இந்த உலகத்தில் வேறு என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் கவலையற்றவராக இருக்க முடியாது. இங்கே கவலையற்ற உலகமே கிடைக்குதுன்ற அந்த சந்தோஷத்தில் கவலையற்றவராக இப்போவே நாம் இருக்கிறோம். இதை யாராலும் மாற்ற முடியாது. ஸோ இந்த உறுதியான நம்பிக்கை எப்போவுமே ஞாபகம் இருக்குதா, அல்லது அப்பப்போ மறந்துடுதா, குறைஞ்சிடுதா? பிறப்புரிமைனா பிறப்புரிமை தான், அதை யாரும் தடுக்க முடியாது இல்லை? எப்போ பாபா குழந்தை ஆயிட்டீங்களோ அப்போயே உங்களுக்கு இது கன்ஃபார்ம் இல்லை? இந்த உலகத்தில் லௌகீக அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்குமான்றது பெரிய கேள்விக்குறி. முதல்ல அவரே கொடுப்பாரான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது உலகம். ஆனால் இங்கே நீங்கள் என்றைக்கு அப்பான்னு சொல்லிட்டீங்களோ அன்றைக்கே புது உலகம் உங்களுக்கு கன்ஃபார்ம், உங்கள் பேரில் எழுதி வச்சாச்சு. ஸோ வெவ்வேறு இடத்துலேருந்து இன்றைக்கி நீங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கிறீங்க. புத்தாண்டப்போ லட்சியம் வைப்பாங்க இல்லையா? நீங்கள் என்ன லட்சியம் வச்சுருக்கிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க இந்த புது வருஷத்தில்? பாபாவுக்கு சமமாக ஆகணும், புது வருஷத்தில் சம்பன்னம் ஆகணும், சம்பூர்ணம் ஆகியே தீரணும். அதுக்காக என்ன முயற்சி பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன் அப்படின்ற உறுதிமொழி வைங்க. அதுக்காக எதை இழக்கவும் தயார், பாபாவுக்கு சமமாக ஆகணும். ஸோ எல்லார் மனசுலேயும் இந்த எண்ணம் உறுதியாக இருக்குதா? தலையசைங்க. ஏன்னா பாபா இதை தான் விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு சமமாகணும். ஸோ பாபா பாபா தான், ஆனால் குழந்தைங்க தந்தையை விட உயர்ந்தவர்கள். ஸோ பாபாவுக்கு சமமாகணும் அப்படின்னா பாபாவை ஃபாலோ பண்ணணும்ல? யோசிச்சு பாருங்க.
பிரம்ம பாபா எப்படி முழுமை நிலை அடைந்தார்? இது வந்து அவ்யக்த முரளி இல்லையா? சம்பூர்ணம் ஆன பிறகு வந்த முரளி. எப்படி அடைஞ்சார்? என்ன சிறப்பம்சம் இருந்துச்சு அவர்கிட்ட? இல்லை, சம்பூர்ணம் அடைகிறதுக்கான அப்படி என்ன சிறப்பம்சம் இருந்தது? தன்னுடைய ஒவ்வொரு சமயத்தையும் பயன்படுத்தினார், ஒவ்வொரு சுவாசத்தையும் பயன்படுத்தினார், ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்தினார், எதையுமே வீணாக்கலை. அதனால் பாபாவுக்கு சமமாகினார் இல்லையா? பாபாவுக்கு சமமாகிறதுல ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தினார். ஸோ அதனால் பாபாவுக்கு சமமாகணும் அப்படின்னு இந்த வருஷம் லட்சியம் வச்சுருக்கிறீங்க. அப்போ எல்லாத்தையும் பயனுள்ளதாக ஆக்கணும். நேரம், எண்ணம் எல்லாத்தையும் பயனுள்ளதாக்கணும். வெற்றி மூர்த்தி ஆகியே தீரணும். ஸோ அதுதான் லட்சியமாக இருக்கணும். வெற்றி நம்முடைய கழுத்து மாலை. நம்ம பாபா கொடுக்குற ஆஸ்தி வெற்றி. இந்த லட்சியத்தோடு செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை செக் பண்ணுங்கள். நான் வெற்றி மூர்த்தியாகி ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்தினேன்னா, ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயன்படுத்தினா, வெற்றி மூர்த்தினாலே பயன்படுத்துகிறேன்னு தான் அர்த்தம். ஒவ்வொரு சக்தியும் பயன்படுத்தினேன்னா, குணத்தையும் பயன்படுத்தினேன்னா, அது பயன்படுத்தலைனாலே தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துகிறத வச்சு தான் நாளைக்கு சேமிப்பாகுது. இப்போ நல்லா பயன்படுத்தினீங்க அப்படின்னா 21 பிறவிக்கு சேமிப்பாகும். ஸோ இதை வந்து பாபா முன்னாடியும் சொல்லியிருக்கிறார். நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தினீங்கன்னா நாளைக்கு வந்து முழு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். அதேமாரி சுவாசத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தினீங்கன்னா 21 பிறவிக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ ஒன்றுத்துக்கும் கணக்கு பாருங்கள். நேரம்னா ராஜ்யம், சுவாசம்னா ஆரோக்கியம் கிடைக்கும் இல்லையா? அதாவது என்ன அர்த்தம்? ஒரு சுவாசம் கூட பாபா நினைவு இல்லாமல் வரக்கூடாது. இங்கே மெயின் நினைவு தான் அங்கே பயன்படுத்துறதுன்றது. ஸோ அப்போ ஒருபோதும் ஆரோக்கிய குறைவு எதுவுமே ஏற்படாது. இப்போ அந்த சுவாசத்தை நினைவோடு பயன்படுத்துறதன் மூலமாக. அதோட நீங்கள் சேமிக்கிற பொக்கிஷங்கள்லே மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து ஞானம். ஸோ ஞானம் அப்படின்னா புரிஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த 3 கால ஞானம், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினால என்ன பலன், இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு காரியம் பண்ணுறது தான் ஞானம். ஸோ இந்த ஞான கஜானாவை பயன்படுத்தினீங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல புத்திசாலி ஆகிடுவீங்க. ஸோ மந்திரி மூலமாக ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால தான் அங்கே மந்திரி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ புத்திசாலியாக இருப்பீங்க. ஸோ தானாகவே நீண்ட காலம் நிலையான ராஜ்யம் பண்ணுவீங்க. யாருடைய உதவியும் இல்லாமல், ஆலோசனையும் இல்லாமல், எந்த தடையும் இருக்காது. நேரம், சுவாசம், ஞானம் 3த்தையும் பயன்படுத்துறதன் மூலமாக நீண்ட கால ராஜ்யம் கிடைக்கிது, ஆரோக்கியம் கிடைக்கிது. ஸோ தடைகளற்ற நீண்ட நிலையான ராஜ்யம், அதுதான் இந்த ஞான பொக்கிஷத்தை சேமித்ததுக்கான பலன். இந்த ஒரு பிறவியில் நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்தினீங்க இந்த பொக்கிஷங்களை அப்படின்னா பல பிறவிகளுக்கு இந்த பழம், இந்த வெற்றின்ற பழத்தை சாப்பிடுவீங்க. இந்த ஒரு பிறவி விதைக்கிற மாதிரி இது இல்லை? இந்த விதைக்கிறதுடைய கனி வந்து 21 ஜென்மத்துக்கு நீங்கள் 21 ஜென்மம்னு இல்லை, அதுக்கப்புறமுமே கூட இதோடைய பலனை அனுபவிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பாபா கிட்டேருந்து என்னென்னலாம் சக்தி கிடைச்சிருக்குதோ அதை உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தினீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய ராஜ்யத்தில் ஒருபோதும் குறைவில்லாமல் சர்வ சக்திகளும் நிரம்பி இருக்கும் இல்லையா? இப்போ சக்திகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்துறதுனால உங்கள் ராஜ்யமே சக்தி நிரம்பியதாக இருக்கும். அதேமாதிரி இப்போ குணத்தை தானம் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய
கடைசி ஜென்மம், இந்த 84வது ஜென்மத்தில் கூட பாருங்கள், உங்கள் ஜட சித்திரங்களை அமைத்து கடைசி வரைக்கும் என்ன மகிமை பாடுறாங்க? சர்வ குணங்களில் நிரம்பியவரேன்னு மகிமை பாடுறாங்க. ஏன்? இப்போ குணத்தை தானம் பண்ணதுனால. ஸோ ஒவ்வொரு வெற்றிகரமான பிராப்திக்கும் பல ஜென்மத்துக்கு நீங்கள் அதிகாரி ஆவீங்க. அப்படின்னு அர்த்தம், பல ஜென்மத்துக்கு உங்களுக்கு பிராப்தி ஆகும், பலன் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த புத்தாண்டில் என்ன பண்ண போகிறீங்க? லட்சியம் வைங்க. ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு நொடியும் பயனற்றதாக வீணாயிடக்கூடாது. இல்லை, வீணாக்க மாட்டேன்றதில் கவனம் வச்சாலே கரெக்டாக பயன்படுத்திடுவீங்க. ஒரு சுவாசத்தையும் வீணாக்க மாட்டோம், ஒரு நொடியும் வீணாக்க மாட்டோம். சேமிப்பு பண்ணணும். சேமிக்க வேண்டிய நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக ஒரு ரொம்ப கம்மி தானே, 21 பிறவிக்கு அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் அதற்கு சேமித்தது என்னமோ இந்த ஒரு பிறவி தான், ரொம்ப சின்ன பிறவி, பிராமண ஜென்மம். ஸோ ஒரு சிறிய பிறவி பலனுக்கான நேரம் 21 பிறவிக்கு கிடைக்கிது. ஸோ இந்த வருடம் பாபாவுக்கு சமமாகிறதுக்கான லட்சியம் இருக்குதா? இல்லை எல்லாத்தையும் பாபாவுக்கு சமமாக பயன்படுத்தணும். பயன்படுத்திங்கன்னா பாபாவுக்கு சமமாக ஆகிடுவீங்க. ஸோ ஆவீங்கன்னு லட்சியம் இருக்குது தானே? எல்லோருக்கும் பாபாவுக்கு சமமாக ஆகிற லட்சியம் இருக்குது இல்லையா? ஆகணும், இல்லை ஆகியே தீரணும். இதில் அதிக கவனம் வைங்க. ஸோ நீங்கள் பாபாவுக்கு குழந்தைகளாக இருக்கிறீங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாகவும் இருக்கிறீங்க. அதாவது புதுசாக அந்த குழந்தைங்களுடைய கிரீடம். ஸோ அப்போ ஏதோ ஃபங்க்ஷனில் வந்து கிரீடம் அணிஞ்சிருக்கிறாங்க அப்படி இருக்க பாபா குழந்தைங்க. ஸோ அந்த கிரீடம் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையில் குழந்தைங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க எல்லோரும் கிரீடம் அணிஞ்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருடம் லட்சியமும் இருக்குது, பாபாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு லட்சியம் இருக்குது. மந்திரமும் இருக்குது, மன்மனாபவ மந்திரம். ஸோ அதனால் எல்லா பொக்கிஷத்தையும் பயனுள்ளதாக்கி வெற்றிமூர்த்தி ஆகணும். ஸோ இதுக்காக பாபா ஒன்றும் குழந்தைங்களுக்கு கஷ்டம் எதுவும் கொடுக்கல. அதிக முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி தான் சொல்கிறார். அது என்ன ஈஸியான வழி? விதி. எந்த எண்ணம் வந்தாலும் இது பாபாவுடைய எண்ணம் மாதிரி ஒத்து போகுதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். என்ன பேசினாலும் இது பாபாவுக்கு சமமான வார்த்தை தானான்னு செக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இல்லை பாபாவுக்கு சமமாக யோசிக்கிறேன்னா பாபாவுக்கு சமமாக வார்த்தை வருதா? சூப்பரில், எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டார். ஸோ அப்போ தான் பாபாவுக்கு சமமாக ஆக முடியும். அதனால் எண்ணம் வந்தாலும், வார்த்தை வந்தாலும், செயல் செஞ்சாலும், மற்றவர்கள் தொடர்பில் வந்தாலும் பாபாவுக்கு சமமாக நான் பண்ணுறேனான்னு செக் பண்ணுங்க. சிந்திக்கிறது, பேசுகிறது எல்லாமே. ஸோ பாபாவுக்கு சமமாக இருக்குதான்னு முதல்ல சிந்திங்க, பிறகு செயல்படுங்க. சிந்தித்து செயல்படுங்க. அஞ்ஞானத்தில் கூட இந்த வார்த்தை சொல்லுவாங்களே, சிந்தித்து செயல்படணுன்ட்டு. ஸோ பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபாலோ ஃபாதர்னு சொல்லப்படுது இல்லையா? நிறைய குழந்தைங்க ரொம்ப நல்ல நல்ல விளையாட்டு காட்டுறாங்களாம். என்ன விளையாட்டு தெரியுமா? பாபாவை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நான் விரும்பலை பாபா, நடந்துச்சு பாபா, என்ன பண்ணுறது பாபான்றாங்களாம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், முதல்ல சிந்திங்க. சிந்திக்கிறது மட்டும் இல்லை, சொரூபமாகுங்க. இல்லையா? பாபாவே நானுன்ற மாதிரி அந்த சொரூபமாகுங்க. பாபாவாகவே பிஹேவ் பண்ணுங்க. சொரூபமாகிட்டிங்கன்னா நான் நினைக்கல, நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா செய்கிறவர் நீங்கள் தானே, சிந்திக்கிறவர் நீங்கள் தானே, சிரேஷ்ட ஆத்மா நீங்கள் தானே. அப்போ எஜமான் என்ன பண்ணுறது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கர்மேந்திரியங்கள் மேலே கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் தானே எஜமானர், நீங்கள் சொல்கிறது தானே
கர்மேந்திரியம் செய்யணும். ஸோ அதனால் இந்த வருஷம் இந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும், பாபாவை மாதிரியே ஆகியே தீரணும். கஷ்டம் இல்லை தானே? இல்லையா? பாபா எப்படி பண்ணாரோ அதை அப்படியே பண்ணுங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு காப்பி அடிக்கணும், அவ்வளோதானே. காப்பி அடிக்கிறது ஈஸி தானே, சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக பிரம்மா பாபா எப்படி ஃபரிஸ்தா ஆனாரோ அப்படியே நீங்களும் ஃபரிஸ்தாவாகி தேவதையாகணும். ஆல்ரெடி அவர் போயிட்டார். ஸோ அதுதான் கரெக்டான வழி. அப்போ அந்த வழியிலே போக வேண்டியதானே, அதுதான் ஸ்ட்ரெயிட் ரோடு. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வழி கண்டுபிடிச்சிங்கன்னா அது சுற்று வழியாக தான் இருக்கும், இல்லையா? அந்த டைமுக்குள்ளே போகணுன்னா அதே வழியில் போனால் தான் போக முடியும். சில குழந்தைங்க சொல்கிறாங்க, போக போக எதிர்ப்புகள் அதிகமாக வருது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்ப்புகளின் காரணத்தினால நிலை தடுமாறுது அப்படின்றாங்க. உங்கள் தரத்திலிருந்து கீழே இறங்கிடுறீங்க. ஸோ அதனால் ஞாபகம் வைங்க, பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னா யக்ய ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவுக்கு எத்தனை எதிர்ப்பு வந்துச்சு, அத்தனை எதிர்ப்புலையும் அவர் தன் நிலையிலிருந்து கீழே இறங்கினாரா? யோசிச்சு பாருங்கன்றார். அவரை தானே ஃபாலோ பண்ணணும், அவர் இறங்கினாரா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் புத்தம் புதியதாக இருந்தது, சவாலாக இருந்தது. ஆனால் இப்போ உலகம் ரொம்பவே மாறிடுச்சு, இல்லையா? அப்போல்லாம் பயங்கர எதிர்ப்பு, பெண்கள் வெளியிலே வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் பெண்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கும்போது பயங்கர எதிர்ப்பு. இப்போ அப்படி கிடையாது, சட்டமே எல்லாத்துக்கும் சாதகமாயிடுச்சு. ஸோ அன்னைக்கு பிரம்ம பாபா தனிமையில் எந்த அளவுக்கு தன் சுயமரியாதைன்ற சீட்டில் உட்கார்ந்து தன் நிலையில் நிலைத்து எதிர்ப்புகளை கலைந்தார், எதிர்கொண்டார் அப்படின்னு யோசிங்க. ஸோ எங்கே அந்த தன்னிலை, அதாவது ஆத்மாவுடைய உண்மையான நிலை, அமைதி, அந்த நிலை இருக்குமோ அங்கே எதிர்ப்பு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பிரம்மகுமாரிகள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆஹா, இவங்க அதிசயம் செஞ்சு காட்டுறாங்கன்றாங்க. ஸோ எப்படி இந்த மாற்றம் நடந்தது? பிரம்மா பாபா சுயமரியாதைன்ற சீட்டில் உட்காந்து திட எண்ணம் அப்படிங்கிற சஸ்திரங்கள் மூலமாக, ஆயுதங்கள் மூலமாக எதிர்ப்புகளை முறியடித்தார். அதனால் இந்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாபாவுக்கு சமமாகணும், இல்லையா? எதிர்ப்புகள் எத்தனை வேணாலும் வரட்டும், நீங்கள் தன்னிலையில் நிலைச்சிருந்தால் எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கிடும், இல்லையா? அன்றைக்கி தூய்மைக்கு நிறைய பிரச்சனை வந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசாங்கமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, இல்லையா? ஒரு பிரச்சனைனா பெண்களுக்குன்னு தனியாக கவுன்சிலிங் சென்டர் அப்படின்லாம் வச்சுருக்கிறாங்க. அது பெண்ணுடைய உரிமை அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு. இது இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க, எமோஷ்னலாகவும் சரி, அதுக்கப்புறம் எதிர்காலத்தை பற்றிய கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எதிர்ப்பு எத்தனை வந்தாலும் நீங்கள் உங்களுடைய சுயநிலையில் நிலைச்சிருந்தீங்கன்னா எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கிடும். சுயநிலை, அந்த அமைதி, அதை விட்டு இறங்கக்கூடாது. தைரியம் இருக்குதா? பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும், அதுக்கு தானே கை உயர்த்தினீங்க. ஆனால் அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? இல்லையா? தைரியம் வைக்கணும், இல்லை? முதல்ல உங்களுக்குள்ள மாற்றம் எடுத்துகிட்டு வரணும். பிறகு சொந்த பந்தங்களுடைய, பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய மாற்றம், பிறகு உலக ஆத்மாக்களுடைய மாற்றம். இவங்க எல்லோரையும் எப்படி நீங்கள் மாற்றுறீங்க? உங்களை மாற்றினாலும் சரி, சொந்தக்காரங்களை மாற்றினாலும் சரி, உலகத்தை மாற்றினாலும் சரி, எப்படி மாற்றுறீங்க? உங்களுடைய நல்லாசை, நல்விருப்பம் மூலமாக, திட எண்ணம் மூலமாக தான் மாற்றுறீங்க, இல்லை? உங்களை மாற்றுறதுக்குமே அந்த திட எண்ணம் தேவை. அதை வைத்தே தான் எல்லாரையுமே மாற்றுறீங்க. சுப பாவனை, சுப விருப்பம்.
ஸோ இந்த வருஷத்தில் பாப்தாதா முக்கியமாக ஒரு சக்தியை வரமாக கொடுக்குறார். என்னோட பாபா அப்படின்னு மனதார சொன்ன உடனே சக்தி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்னு வரம் கொடுக்குறார். என்ன சக்தி வேணுமோ என்னோட பாபான்னு சொல்லுங்கள் வந்துடும்ன்றார். ஆனால் மேலோட்டமாக சொல்கிறது இல்லை, உள்ளபூர்வமாக சொல்லணும். உளமாற அதிகாரத்தோட என்னோட பாபா, அந்த உரிமையோட என்னோட பாபா அப்படின்னு சொன்ன உடனே சக்தி உங்கள் முன்னாடி வந்து ஆஜராகும், நிற்கும்ன்றார். எந்த சக்தி நிற்கும்? மாற்றி அமைக்கும் சக்தி. இல்லையா? உங்களை மாற்றிக்கணும், அதுதானே முக்கியம். என்னோட பாபாவுக்கு சமமாக நான் ஆகியே தீர்வனோன்னு ஆகிறதுக்கு தேவையான சக்தி அங்கே வந்து நிற்கும்ன்றார். ஸோ அப்படி மாற்றி அமைக்கிற சக்தியின் மூலமாக முக்கியமாக எதிர்மறையை நேர்மறையாக மாற்றிடுங்க. எதிர்மறையான எண்ணம், எதிர்மறையான நடத்தை, இதை பார்த்த உடனே நேர்மறையாக மாற்றிடுங்கன்றார். அந்த எண்ணம் வந்தாலே டக்குன்னு நேர்மறையாக மாற்றிடணும். எதிர்மறையான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா டக்குன்னு நேர்மறையாக பாசிட்டிவாக மாற்றிடணும். நெகட்டிவே இருக்கக்கூடாது. ஸோ நேர்மறையாக பார்க்குறது, நேர்மறையாக பேசுகிறது, நேர்மறையாக செய்கிறது, இது எல்லாமே நல்லாசை நல்விருப்பத்தினால் ஈஸியாக ஆகிடும். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எதிர்ப்பு வந்தால் கூட உங்களுடைய இந்த மாற்றி அமைக்கும் சக்தி உங்களுக்கு ஈஸியாக வெற்றியை தேடித்தருன்றார். புரிஞ்சுதா? இந்த ஆண்டு முக்கியமாக சிறப்பு வரதானமாக பாபா கொடுக்கறது என்ன? மாற்றி அமைக்கும் சக்தியை உறுதியோடு செயல்படுத்துங்க. இல்லை என்னோட பாபானோடனே வந்துடுன்றார், அதை செயல்படுத்துங்க. மாற்றம் செய்ய முடியுமா? ஸோ உலகத்துக்கு என்ன சவால் விடுறீங்க ஞாபகம் இருக்குதா? உலகத்தையே மாற்றுபவர் அப்படிங்கிறது தானே உங்களுடைய பேர். உலகத்தையே மாற்றம் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சவால் விட்டுருக்குறீங்க. உலகத்தையே மாற்றக்கூடியவருக்கு உங்களை மாற்றுறது கஷ்டமாக என்ன? ஸோ மனதில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா பாபா சொல்கிறார், உண்மையில் கஷ்டம் வர்றது கிடையாது, நீங்கள் தான் வரவழைக்கிறீங்கன்றார். ஸோ மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னாடி என்ன கஷ்டமாக இருக்க முடியும்? ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணி அதை கஷ்டமாக்கிடுறீங்க. இப்போ இங்கே திடீர்னு இருள் சூழ்ந்துடுது. அப்போ அந்த இருளை நீக்கிறதுக்கு தவறாக முயற்சி செஞ்சால் இருள் நீங்குமா? சரியான விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. அது என்னது? லைட்டு போடுறதுக்கு சுவிட்சு தட்டுனா போதும், நொடியில் இருள் அகன்றுடும். அதை விட்டுட்டு வேறு என்னென்னமோ பண்ணிங்கன்னா இருள் அகலுமா? அதே மாதிரி தான் நீங்களும் தப்பு பண்ணிடுறீங்க இல்லையா? கஷ்டமாகிறதுக்கு காரணம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அதை நீக்கிறதுக்கான கரெக்டான விதியை பயன்படுத்த மாட்டீங்க. என்னது? நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி ஏன் இப்படி ஆச்சு, அது என்ன அப்படி ஆச்சு, எப்படி ஆச்சு, இந்த கேள்வியின் வரிசையில் போயிடுறீங்க. ஒரு கேள்வி கேட்டால் அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி போயிட்டு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களை ஒரு வழி பண்ணிவிடும். பாபா முற்றுப்புள்ளி வச்சு டக்குன்னு மேலெல்லாம் வர சொன்னார், போய் அது பின்னாடியாக போக சொன்னார், கேள்வி பின்னாடி. அதை தான் நீங்கள் பண்ணுற தப்பு. அதுதான் கடினமாக்குது. சின்ன விஷயத்தை பெருசாக்கி கடினமாக ஆக்கிடுது. சின்னதாக்கிடுங்க, சுலபமாயிடும். பாபா எந்த சக்தியையும் செயல்படுத்துறதுக்கு ஈஸியான விதி சொல்லி கொடுத்துருக்கிறார். அது என்ன விதி? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற இந்த நினைவுன்ற சீட்டில் உட்காந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. எல்லா சக்தியும் வந்துடும். எல்லா சக்திகளின் அதிகாரி நான் இல்லையா? ஐயோ இப்போ என்ன சக்தி வேணும்னு தேட தேவையில்ல, சக்தியின் அதிகாரியே நீங்கள் தான். அதிகாரின்ற சீட்டில் உட்காருங்க. இந்த சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா தடுமாற மாட்டீங்க. இந்த சீட்டில் உட்காராததுனால தான் தடுமாறுறீங்க. சீட்டில் உட்காந்தா தடுமாற்றம் இருக்காது. 63 பிறவிகளின் சமஸ்காரம் வெளிப்படுது. என்ன சமஸ்காரம் இருந்தது 63 பிறவியாக? அப்பப்போ நிலை பெறுறீங்க, அப்பப்போ தடுமாறுறது. இதுதான்
63 பிறவியின் சமஸ்காரம். அதனால் எப்போவுமே சுயமரியாதைன்ற சீட்டில் செட் ஆகிடுங்க. அதில் ஒரு சுயமரியாதை தான் நான் மாஸ்டர் சர்வசக்திவான்றதும். அதில் எப்பயுமே உட்காந்துட்ருங்க. அந்த சீட்டை விட்டு இறங்கக்கூடாதுன்றதை தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து இறங்காத, ரதத்தை விட்டு இறங்காத, கர்ணன் சொல்கிறான்ட்டு இறங்காத அப்படின்னு சொல்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. ஒரு பிரச்சனையும் உங்களை இறங்க சொல்லுது, இறங்காதீங்க, சுயமரியாதைன்ற சீட்டில் செட் ஆகிடுங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க? நியூ இயரில் எல்லோருக்கும் பரிசு கொடுப்பீங்க தானே. என்ன பரிசு கொடுப்பீங்க? வாழ்த்துக்களும் கொடுப்பீங்க. பரிசு என்ன கொடுப்பீங்க? உங்கள்கிட்ட நிறைய பரிசு இருக்குமே, எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கலாம். நீங்கள் அவ்வளோ பரிசு இருக்குது. பௌதிக பரிசுகள்லாம் அல்ப காலத்துக்கு தான் இருக்கும், அது நிறையா இருக்க முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட அழிவற்ற பாபாவுக்கு சமமாக ஆகிறதுக்கான அழிவற்ற பரிசை கொடுங்க. இல்லை, நீங்கள் அந்த பரிசு இருக்குது உங்கள்கிட்ட, அதை கொடுங்க. மற்றவங்களுக்கு வரமாக கொடுங்க. பாபாவுக்கு சமமாகணுன்றது தான் அழிவற்ற பரிசு. பாபாவுக்கு சமமானால் தான் உலகத்தின் அதிபதி ஆக முடியும். ஸோ அதுக்கு மனதினால் சக்திகளை பரிசாக கொடுங்க, வார்த்தையினால் ஞானத்தை பரிசாக கொடுங்க இல்லையா. ஸோ வார்த்தையில் தான் ஞானத்தை கொடுக்க முடியும், சக்தியை மனசால் தான் கொடுக்க முடியும். செயல் மூலம் குணங்களை பரிசாக கொடுங்க. நீங்கள் செய்கிற செயலில் அந்த தெய்வீக குணம் தெரியணும், அதை பார்த்து அவங்க கிரகிக்கணும். ஸோ எல்லார்கிட்டையும் இந்த பரிசு இருக்குது தானே. இருந்தால் தலையசைங்க. நிறைய பொக்கிஷம் இருக்குது, குறைவே கிடையாது. அதனால் யார் கூட வேண்டுமானாலும் சேவை செய்யுங்க. சேவை செஞ்சு தான் ஆகணும், காரியத்தில் வந்து தான் ஆகணும். ஸோ இந்த வருஷம் அப்போ காரியம் செய்யும்போது நம்ம பரிசு கொடுக்குறோம், குணத்தின் பரிசு. அப்போ அதுதான் நிரந்தர மகாதானி இல்லையா. ஏதாவது ஒரு தானம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வாயினால் ஞானத்தை கொடுக்குறோம், மனசினால் சக்தியை கொடுக்குறோம், செயல் மூலமாக குணத்தை கொடுக்குறோம். இந்த வருஷம் நல்ல பரிசு கொடுங்க. ஆனால் அந்த பரிசு அழிவற்றதாக இருக்கணும். ஸோ கேட்டிங்களா? யாரும் வெறும் கையோடு போயிடக்கூடாது. ஸோ பரிசை மனசால் கொடுங்க, வார்த்தையால் கொடுங்க, செயலால் கொடுங்க. இல்லை, எண்ணம் சொல் செயலால் பரிசு கொடுங்க, நிரப்பி அனுப்புங்க. இதுக்காக நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். எப்போவுமே மனதில் சக்திகளுடைய சேமிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, செயல்படுற வகையில் அந்தளவுக்கு நிரம்பி இருக்கணும் சக்தி மனதில். எத்தனை சக்தி இருக்குது, லிஸ்ட்டு இருக்குது இல்லையா. அதேமாரி வார்த்தையின் மூலமாக ஞானத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மனதில் ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் யார் வந்தாலும் அந்த நேரத்தில் ஞானத்தை கொடுக்க முடியும். அதேமாரி உங்களுடைய நடத்தை, முகம், செயல், குணம் எல்லாத்துலேயும் நீங்கள் குணஸ்வரூபமாகணும். இல்லை, உங்கள் நடத்தையிலும் குணஸ்வரூபமாக இருக்கணும், முகமும் குணஸ்வரூபமாக இருக்கணும், உங்கள் செயலும் குணஸ்வரூபமாக இருக்கணும். எப்போவுமே உங்களை குணமூர்த்தி, ஞானமூர்த்தி, சக்தி மூர்த்தி அல்லது சக்தி ஸ்வரூபம் நான் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சூப்பராக சொல்கிறோம் இல்லையா. குணமூர்த்தி, ஞானமூர்த்தி, சக்தி ஸ்வரூபம். இந்த 3 மூலமாக தான் கொடுத்துட்டு இருக்க போகிறீங்க. சக்திகளும் இருக்குது, ஞானமும் இருக்குது அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நடைமுறை ஸ்வரூபமாகணும் இல்லையா. அந்த சக்தி நடைமுறையில் அப்ளை பண்ணணும். அது இருக்குது அப்படின்னு அலட்சியமாக இருந்துடக்கூடாது, எமர்ஜ் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் இவர் நம்ம ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்ன்ற உள்ளுணர்வில் பார்க்கணும். இந்த ஆண்டு சமமாகியே தீரணும்.
இது ரொம்ப சூப்பர் இல்லையா? ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர். எல்லாருமே ஈஸ்வரிய குடும்பம் தான். அதில் ஸ்பெஷலாக பாபா குழந்தைங்க. ஸோ இந்த ஆண்டு பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும். ஏன்னா பாபா இப்படி தான் பார்ப்பார். ஸோ பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவன்ட்டு கை உயர்த்தினீங்கல்ல. பாப்தாதாவுடைய வதனத்தில் எல்லாருடைய கைகளும் தெரியும். கை தூக்குனீங்க இல்லையா? ஏன்னா அங்கே இந்த சின்ன டிவி கிடையாது, மிகப்பெரிய டிவி இருக்குது. ஒரு நொடியில் எல்லா சென்டருடைய ரிசல்ட்டையும் பார்க்க முடியும். பாப் சமான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற உற்சாகம் பாபாவுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்குது. அதிர்ஷ்டசாலிகளாக மலர்ந்த முகமுடையவர்களாக ஆகணும். ஒருபோதும் வாடி வதங்கின முகமே இருக்கக்கூடாது. உங்களை யார் பார்த்தாலும் எப்போவுமே குஷியாக தான் பார்க்கணும். அவங்க என்ன எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்களா? அப்படி அதாவது இப்போ சமீபமாக டொனால்ட் ட்ரம்ப் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சகோதரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் இரிட்டேட் ஆனதுனால என்ன பண்ணுறார், நீ என்னைக்காவது சிரிச்சிருக்கிறியா? உன்னை 10 வருஷமாக எனக்கு தெரியும், எப்போவுமே சிரிக்கவே மாட்டுற அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கணுன்றார் பாபா. உங்களை பார்த்தாலே சிரித்த முகம் தான் தெரியணும். அவங்களுக்கு ஞாபகமே உங்களை சிரித்த முகமாக தான் தெரியணுன்றார். நீங்கள் எவ்வளவு தான் வேலையில் பிஸியாக இருந்தாலும், உங்களுடைய தவறையெல்லாம் திருத்திக்கிட்டு இருந்தாலும், புரிய வச்சுக்கிட்டு இருந்தாலும், உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட கலக்கமும் இருக்கக்கூடாது, சொல்லில் ஆவேசமும் இருக்கக்கூடாது. அதாவது மற்றவர்களுடைய தவறை திருத்தினாலும் புரிய வச்சாலும் திரும்ப திரும்ப தப்பு பண்ணாங்க கூட நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அந்த ஒரு கோபம், இத்தனை தடவை சொல்கிறேனே உனக்கு புரியாது அப்படின்னு அந்த வேகம் வரக்கூடாதுன்றார், கலக்கம் வரக்கூடாதுன்றார். இந்த வருஷம் இந்த மாற்றத்தை செஞ்சு காட்டுங்க. ஸோ பரிசு கொடுங்க. வருஷம் முழுவதும் உங்களுடைய முகம் மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், எந்த விஷயம் வந்தாலும். சில சகோதரர்கள் சொல்கிறாங்களாம், ஏன்னா எல்லாருமே பாபா கிட்ட பேசுகிறாங்களே ஆன்மீக உரையாடல், அப்போ சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி கோபமான முகத்தை காட்டலைன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, முதல்ல உங்கள் மனசில் இவர் மாற மாட்டாருன்ற அந்த பாவனை உங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா அவருக்கு முதல்ல அந்த வைப்ரேஷன் போயிடும், சென்று சேர்ந்துடும். அதனால் இந்த வருஷம் கோபமோ அல்லது அதோடைய குழந்தை குட்டிகளுக்கோ எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்பிடுங்க. இல்லை ஆவேசப்படுறதுன்றது கோபத்துடைய குழந்தை தான், அதாவது சத்தமாக பேசுகிறது, அது கூடாது. பாபா கேட்குறாரு, சரி நேரத்துக்கு ஏற்ப வேலை முடிக்கணும் மாறணுன்றதுக்காக கோபப்படுறேன்னு சொல்கிறீங்க. அவங்க மாறிட்டாங்களா? கோபப்பட்டு யாராவது மாறி இருக்கிறாங்களா? எங்கள் லிஸ்ட்டு காட்டுங்க பார்ப்போம். அப்போ என்ன ஆகும்? இன்னும் முறைச்சிக்க தான் செய்வாங்க. நீங்கள் கோபப்பட்டோன்னா உங்கள் மேலே அவங்க முறைச்சிக்குவாங்க, அவங்களுக்கும் கோபம் வந்துடும், மாற மாட்டாங்க, மனசில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த நேரம் செஞ்சால் கூட மனசுனால் ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ பெரியவங்களாக இருந்தால் மனசில் எதிர்ப்பு இருக்கும், ஏன்னா வெளியில் சொல்ல முடியாது. சின்னவங்களாக இருந்தால் அழுவாங்க. அதனால் இந்த வருஷம் என்னென்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் பாபா சொல்கிறார், என்னென்ன பண்ணணுன்ட்டு. பிடிச்சிருக்கு தானே, செய்வீங்க தானே? கை உயர்த்துங்க, செய்வீங்களா? ஸோ தொலைக்காட்சி இயக்கிறவங்க இவங்களெல்லாம் படம் பிடிங்க, கை உயர்த்துங்க, நல்லது. ஸோ பாப்தாதா நேரத்தை பார்க்குறார். நேரம் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்குது. நேரத்தை யார் எதிர்கொள்கிறது? நீங்கள் தானே எதிர்கொள்ளணும். துக்கத்தில் பக்தியில் நேரத்தின் கூக்குரல்
குறைவாக தான் கேட்குறீங்க. தைரியம் இழந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு, அதாவது அவங்க தைரியம் இழந்திருக்கிறாங்க, பக்தியில் இருக்கிறவங்க, துக்கத்தில் இருக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு நேரத்தின் கூக்குரல் தெரியாது. அவங்களுக்கு சிறகுகள் கொடுத்தா அவங்களும் பறப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் நீங்கள் தைரியம், ஊக்க, உற்சாகம்ன்ற சிறகுகளை கொடுங்க. அதுக்கு முதல்ல நாம் பறக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். பாப்தாதாவுடைய வீட்டு பாடத்தை எல்லா குழந்தைங்களும் நடைமுறைப்படுத்தி காட்டுவீங்களா? தாரணை செஞ்சு காட்டுவீங்களா? இல்லை மெயினாக இன்றைக்கி பாபாவுக்கு சமமாகணும் அதை சொல்லியிருக்கிறார். ஸோ குழந்தைங்க எல்லாருக்கும் மனமார்ந்த அன்பு மற்றும் பல மடங்கு அன்பு நினைவுகள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி தகுதி வாய்ந்த குழந்தைங்களுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சுயமாற்றம் இருக்கணும், உலக மாற்றத்திற்கான நாளாகவே கொண்டாடிக்கிட்டு இருங்க. இல்லை ஒவ்வொரு நாளும் சுயமாற்றத்திற்கான நாள், உலக மாற்றத்திற்கான நாள், அப்படி கொண்டாடணும். இல்லை யோகா டே, ஃபாதர்ஸ் டேன்ற மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கான நாள். ஒவ்வொரு நாளும் புதிய மாற்றம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சேவை இருக்கணும், ஊக்க உற்சாகம் இருக்கணும். ஒரு நாள் கூட கவலையே இருக்கக்கூடாது. எப்போவுமே தனக்காகவும் உலகத்துக்காகவும் சேவைக்காகவும் புதுமை கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி திட்ட சங்கல்பத்தோட நேரத்தை அருகாமையில் எடுத்துகிட்டு வாங்க. சம்பூர்ணமாகி பாபாவுக்கு சமமாகி நீங்களும் பறந்து மற்றவர்களையும் பறக்க வைங்க. நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுத்து உலகத்துடைய நன்மதிப்பை பெறும் பாலகன் மற்றும் எஜமானன் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய கருத்துக்கும் கண்டிப்பாக மதிப்பு கொடுங்க. ஏன்னா யாரோட கருத்தை புறக்கணிக்கிறதும் உங்களை நீங்களே புறக்கணிக்கிறதுக்கு சமான்றார். ஒருத்தருடைய வீணான கருத்தை புறக்கணிக்கிறதாவே இருந்தால் கூட முதல்ல மரியாதை கொடுங்க, அதாவது கேளுங்க. சுயமரியாதை கொடுங்க, பிறகு அறிவுரை கொடுங்க. இதுதான் விதிமுறை. இந்த மாதிரி மதிப்பு கொடுக்குற சமஸ்காரத்தை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிட்டிங்கன்னா உலகத்துடைய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்தா தான் உலகம் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும். ஸோ இதுக்காக பாலகனிலிருந்து எஜமானனாகவும் எஜமானனிலிருந்து பாலகனாகவும் மாற கற்றுக்கணும். புத்தியை எல்லையற்ற பெரும் அளவில் நன்மை செய்யக்கூடிய நிலையில் நிரப்பி வைங்க அப்படிங்கிறார். ஸோ பாலகன்லேருந்து எஜமானன், எஜமானன்லேருந்து பாலகன், அதில் பேலன்ஸாக இருக்கணும். அதாவது ஒரு கருத்தை நீங்கள் சொல்லும்போது எஜமானனாகி சொல்லணும் ஒரு குழுவில் சேவை செய்யும்போது. ஆனாலும் நம்ம கருத்தை அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் நிறைய பேருக்கு எதை பிடிக்குதோ அதை ஏற்றுக்குவாங்க. ஸோ அந்த நேரம் நீங்கள் குழந்தையாகி அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் சொன்னதான் ரைட்டுன்னா அங்கே அடம் பிடிக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் குழு ஒற்றுமையாக இருக்கும். ஸ்லோகன். நெற்றியில் என்றென்றும் துணைவனின் நினைவு அப்படிங்கிற திலகம் அணிஞ்சிட்டு இருக்கிறது தான் சுமங்கலியுடைய அடையாளம். நம்மளுடைய துணைவன் யார்? பாபா. அவருடைய நினைவில் இருக்கிறது தான் திலகம் அணியிறது. இதோடைய நினைவு பக்தி மார்க்கத்தில் பெண்கள் கணவன் நினைவாக திலகம் அணியிறது பழக்கம் இருக்குது சுமங்கலின்ற அடையாளத்துக்கு. ஸோ அப்போ நான் பாபாவுடைய மனைவின்றது சதா ஞாபகம் இருக்கணும். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தை மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒற்றுமை கொண்டுட்டு வர்றதுக்கு 2 விஷயத்தை கையாளணும். ஒன்று ஏக்நாமி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவரின் பெயர், அவருடைய பெயரை மட்டுமே உச்சரிக்கிறது. 2வது எண்ணம், நேரம், ஞானம். இந்த பொக்கிஷங்களை எக்கனாமிக்கலாக இருக்கணும். அதாவது சிக்கனமாக செலவு பண்ணணும். இஷ்டத்துக்கு வீணாக்கக்கூடாது. பயன்படுத்தணுமே தவிர வீணாக்கக்கூடாது. பயனுள்ளதாக பயன்படுத்தணும்.
ஸோ எப்போ இந்த மாதிரி எல்லோரும் எக்கனாமியாகவும் கையாளுறீங்களோ அப்போ தான் ஒரு தந்தைக்கிட்ட நம்முடைய அனைத்து விதமான வேற்றுமைகளும் உள்ளடங்கிடும் இல்லையா? எண்ணம், நேரம், ஞானம். ஸோ இதை ஞானத்தின் ரீதியாக மட்டுமே பயன்படுத்தணும். அதில் கவனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.